அனைவருக்கும் தெரியும், இலங்கையை பாதித்திருக்கின்ற திட்வா சூறாவளியின் காரணமாக நாட்டின் பல பகுதிகளிலும் அனர்த்தங்கள் பதிவாக இருக்கின்றன, உயிரிழப்புகள் பதிவாக இருக்கின்றன. அதே போன்று பலர் காணாமல் போயிருக்கின்றார்கள், மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன, அதே போன்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தற்போதைய சூழ்நிலையில் கலனி கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்து செல்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே கலனி கங்கையை அண்மித்து வாழ்கின்ற மக்கள், அதற்கு கீழே வாழ்கின்ற மக்கள் அனைவரும், தாழ்நில பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் கவனமாக மிகவும் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டல திணைக்களம் அதே போன்று இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. அதே போன்று கம்பஹா உள்ளிட்ட பல பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு அதிகரிக்கக்கூடிய பெரு வெள்ளம் ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தெதுரு ஓயா பெருக்கெடுத்தமையின் காரணமாக இன்றைய சந்தர்ப்பத்திலே 2 முக்கிய ஆறுகள் பெருக்கெடுத்திருக்கின்றன. அதிலே கலனி ஆறு அதே போன்று தெதுரு ஓயா என்பன முக்கியத்துவம் பெறுகின்றன. கலனி ஆற்றின் நீர்மட்டம் இன்னும் படிப்படியாக அதிகரித்து செல்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பல பகுதிகளில் அந்த பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது. ஆகவே மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்ற அறிவுரை என்னவென்றால், இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற பல பகுதிகளில் வாழ்கின்ற மக்களுக்கு நாங்கள் கூறுகின்றோம், நீங்கள் தொடர்ந்தும் அபாயமிக்க அவதானமிக்க பகுதிகளில் இருக்க வேண்டாம், பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுங்கள். குறிப்பாக நாங்கள் பார்க்கின்றோம், சில பகுதிகளிலே வெள்ளம் ஏற்படக்கூடிய அபாயம் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் அந்த பகுதிகளிலே சாதாரண வீடுகளிலே வாழ்கின்றவர்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேறி விடுகின்றார்கள். ஆனால் 2 மாடி வீடுகளிலே வாழ்கின்றவர்கள் 2ஆம் மாடிக்கு வெள்ளம் வராது என்ற எண்ணத்திலே அங்கே தங்கி விடுகின்றார்கள். அவ்வாறு நெருக்கடிக்குள்ளான பல சம்பவங்கள் பதிவாக இருக்கின்றன. ஆகவே அன்பார்ந்த மக்களே, நாங்கள் உங்களிடம் கேட்கின்றோம், உங்கள் பகுதிக்கு வெள்ள அபாயம் விடுக்கப்பட்டால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டாம், பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுங்கள் என்ற அறிவுரையை நாங்கள் வழங்குகின்றோம். இன்று இரவும் கூட சில பகுதிகளுக்கு மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. திட்வா சூறாவளி தற்பொழுது திருகோணமலையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கின்ற. இதன் காரணமாக 200 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் தென்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று கலனி கங்கை மாத்திரமல்ல, கழுகங்கை, மாணிக்க கங்கை, அத்தனுகல்லு ஓயா, அதே போன்று தெதுரு ஓயா, கல்லோயா உள்ளிட்ட பல கங்கைகளின் நீர்மட்டம் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது. ஆகவே அடுத்த 24 மணித்தியாலங்களில் குறிப்பாக கலனி கங்கை அண்மித்த பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்படுகின்றது. அண்மித்த வரலாற்றிலே இவ்வாறான ஒரு அபாய நிலைமை ஏற்படவில்லை என்றுதான் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது. ஆகவே மக்கள் மிக முக்கியமாக தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதுதான் தற்போது முக்கியத்துவம் பெறுகின்றது. உடைமைகள் சம்பந்தமாக சிந்திப்பதை 2வது நிலைமைக்கு வைத்துவிட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுங்கள், பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுங்கள் என்பதனைத்தான் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கின்றோம். நாங்கள் இன்றும் நேற்றும் தொடர்ந்தும் 24 மணித்தியாலங்களும் மக்களுக்கு தகவல்களை வழங்கிக் கொண்டிருந்தோம், தொலைக்காட்சி ஊடாகவும் சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும். ஆகவே பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுங்கள் என்ற விடயத்தினை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த ரிட்வா சூறாவளியின் காரணமாக இந்த வடமத்திய மாகாணம், வடமாகாணம், மத்திய மாகாணம், அதே போன்று சபரகமுவ, அதே போன்று மேல் மாகாணங்களில் தொடர்ந்தும் 200 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவிக்கின்றது. அதே போன்று திருகோணமலை, பதுளை, மட்டக்களப்பு, காலை, மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. நாட்டின் ஏனைய பகுதிகளில் 70 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. அதே போன்று உங்களுக்கு தெரியும், காற்றின் வேகம் பல மணித்தியாலத்துக்கு 30 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும், சில பகுதிகளில் 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலே காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது மாத்திரமல்லாமல் சில பகுதிகளில் மணித்தியாலத்துக்கு 80 தொடக்கம் 90 கிலோமீட்டர் வேகத்திலே காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என்றும் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. ஆகவே கடலுக்கு செல்ல வேண்டாம் என்பதனை தொடர்ந்தும் அறிவித்திருக்கின்றார்கள். நாங்கள் இன்றும் கூட சில சம்பவங்கள் கேள்விப்பட்டோம். கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீனவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட சில மீனவர்கள் சென்று நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ள சம்பவங்கள் பதிவாக இருக்கின்றன. ஆகவே இந்த 3 நாட்களும் மிகவும் தீர்மானமிக்க நாட்கள். 30ஆம் தேதி வரைக்கும் இந்த காலநிலை நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த திட்வா சூறாவளி தற்போது இலங்கையை ஊடறுத்து பயணித்துக் கொண்டிருப்பதாகத்தான் எங்களுக்கு அறிய கிடைக்கின்றது. ஆகவே நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இந்த 2-3 நாட்களிலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை அதிகாரிகளும் அதே போன்று வளிமண்டல திணைக்களம், இடர் முகாமைத்துவ திணைக்களம் என்பன கூறுகின்றன. இந்த
சூறாவளியானது நாளை மறுதினமாகும் பொழுது வட பகுதியூடாக இந்தியா நோக்கி பயணிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. நாங்கள் தற்போது கொழும்பின் சில பகுதிகளிலும் கடும் மழை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் நேற்றைய முன்தினத்தை பொறுத்தமட்டிலே கொழும்பிலே அதிக மழை வீழ்ச்சி பதிவாகவில்லை. ஆனால் நேற்று இரவு கொழும்பிலே அதிக மழை வீழ்ச்சி பதிவாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், கொழும்பிலே பல பகுதிகளில் பலத்த காற்று வீசியது நேற்று இரவு. மக்கள் மிகவும் அவதானமாக இருந்த ஒரு நாளாக நேற்றைய இரவு காணப்பட்டது. கொழும்பிலே நாங்கள் நேரடியாக கண்டோம் அந்த காட்சிகளை. ஆகவே கொழும்பின் இந்த நிலைமையின் காரணமாக கொலன்னாவ உள்ளிட்ட சில பகுதிகளிலே தாழ்நில பகுதிகள் வெள்ளத்திலே மூழ்கி இருக்கின்றன. ஆகவே அந்த பகுதி மக்களும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே